எங்களுக்கு எங்க அண்ணன் ஒருத்தர் போனா போதும். எங்க அண்ணன் ஒருத்தர் போனாலே கதை முடிஞ்சிடும். அவ்வளவுதான். அதுக்காவது அடுத்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா, இந்த மற்றவைன்னு எங்கள போடுறாங்கல்ல, அவங்கலாம் அந்த மற்றவையில கூட வரமாட்டாங்க. ஒரு இனத்திற்காகவோ, ஒரு குடும்பத்திற்காகவோ, ஊருக்காகவோ, இல்ல நாட்டிற்காகவோ, ஏதாவது ஒரு இடத்துல பொதுநல விஷயத்திற்காக போராடுவதற்கு எல்லா மனிதரும் வரமாட்டாங்க. இந்த இனம் திரும்பவும் அந்த மனிதர்கள் அவர விட்டுட்டா, திருப்பி அது மாரி இன்னொரு மனிதன் உருவாகுறதுக்கு 50 ஆண்டு, 100 ஆண்டு ஆகும். அதுவரைக்கும் இந்த இனங்கள்லாம் இப்படியே தான் இருக்கும். அது மாதிரி இந்த நூற்றாண்டுல அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு போராளி. அது 2026 தேர்தல் களம். அவர் முதல்வராக இந்த படத்தில் நடிக்க வந்துக்கிறார். இப்போ நடிக்க வந்த படத்தில் தற்கூறிங்களை வச்சுக்கின்னு வந்துடுவார். இல்லை அவர் அதில் முதல்வராக வந்து வேற பிரச்சனை இல்லை, அமைச்சர்லாம் போட்டான். எல்லாம் அவன் நிதி அமைச்சர் அவன் இவன் எல்லாரும் போட்டு வச்சுட்டு, ஆனால் ஒருத்தனையாவது எத்தனை சீட்டு நீ வாங்கினா ஆட்சி அமைப்பேன்னு கேட்டால் ஒரு 4-5 சீட்டு வாங்கிட்டான்னா அவர் முதல்வர் ஆகிடுவார், பிரதமரை கூட ஆகிடுவார்னு தற்கொலையாக தலையை பிச்சுன்னு சுற்றினுக்கிறான். 4 மணிக்கு மேலே விஜய் தன் கட்சிக்காரனை தற்கொலைக்கு முயற்சி பண்ணாமல் பார்த்துக்கிறது மிக நல்லது. நீ 26ஓடு போயிடணும். நீ நடிக்க வந்தது 26 சினிமா எனும் அந்த முதல்வர் நாடகம். அதை ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்களாம் கூலி வாங்கின்னு போயிருப்பான். நீயும் புறப்பட்டு போனால் நல்லது. ஓடி ஓடி ஒதுங்கி மறைஞ்சு போறவர் கிடையாது. ஆனா அவரை ஏன் காட்ட நீங்க மறுக்கிறீங்கன்றது நான் இப்பயும் இந்த ஊடகங்கள் முன்னாடி நான் இந்த ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். அதாவது எப்படிப்பட்ட போராட்டமா இருந்தாலும் துணிஞ்சு நிக்கிற ஒரு மனுஷனை ஏன் மறைச்சு வைக்கிறீங்க, ஏன் வெளியில காட்ட மாட்டீங்க? அதுதான் நானும் கேட்கிறேன். எங்களுக்கும் அந்த சந்தேகங்கள் ரொம்ப நாளா இருந்துட்டே தான் இருக்கு. அதாவது இது நான் சொல்ல வேண்டியது இல்லை, ஓரளவு மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், மீடியாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி 2 எலெக்ஷன்லையுமே இதே மாதிரி தான் பண்ணாங்க. ஆனால் எத்தனை சதவிகிதம் ஓட்டு பெற்றிருக்கிறோன்றது எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். போன எலெக்ஷன்ல என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாள் வரைக்கும் எதுவுமே அறிவிக்காம 10 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி மைக்குன்னு ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க. அங்கே போய் பார்க்கும்போது சீப்பு மாதிரி இருந்துச்சு, மைக்கு மாதிரி இல்லை. ஆனாலும் நீங்க அந்த மொத்த கூட்டமா அவர் வரும்போது மிஞ்சி போனா ஒரு 10,000 பேர் 20,000 பேர் கூடுவாங்க ஒரு இடத்துல, சரிங்களா? அதுல எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குன்னு முதல்ல தெரியுமா? அந்த கூடுறவங்கள எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குன்னு தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, அந்த கூடுறவங்கள எத்தனை பேர் விஜய் ரசிகர்ன்றது தெரியாது. விஜய் ரசிகரா இருக்கு. இன்னைக்கு நான் கூட விஜய் ரசிகர் தான். நானும் விஜய் ரசிகர் படத்துல ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற ஆள் தான். ஆனா கொள்கை தலைவர்னா எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். விஜய் வரவே முடியாது. அவருக்கு அந்த இடத்த நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். நாட்டை ஆள்றதுன்றது வேற, ஒரு படத்துல நடிக்கிறதுன்றது வேற. அதனால அவர் எனக்கு அதெல்லாம் ஐடியா இல்லை. அவங்கள அந்த அளவில் வச்சு பார்க்கறதுக்கே முதல்ல எங்களெல்லாம் நினைக்க முடியாது. மிஞ்சி போனா என்ன, ஒரு தொகுதிக்கு ஒரு 5,000 ஓட்டு வரதே பெரிய விஷயம் இருக்கு. ஏன்னா இந்த தற்கொலை பாய்ஸ் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள மிரட்டி நான் கழுத்தறுத்துப்பேன், இதை பண்ணிப்பேன், அதை பண்ணிப்பேன், நீ ஓட்டு போடல நான் மிரட்டி வேணா போட வச்ச ஓட்டுகள் ஒரு 1000, 2000, 5000 வரலாமே தவிர அவர் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் வாக்கு சதவீதம் வாங்க மாட்டாரு.